அப்போ தான் 1945 லட்சுமிகாந்தன் கொலை வழக்குன்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆமாம். அந்த கொலையை சம்மந்தப்படுத்தி எம்கே தியாகராஜ பாகவதர், என்எஸ் கிருஷ்ணன், பச்சிராஜா ஸ்டுடியோ அதிபர் ஸ்ரீராமுலு 3 பேரும் அரெஸ்ட் ஆகிறாங்க. என்கொயரி நடத்தும்போது ஸ்ரீராமுலுக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்லைன்னு சொல்லிட்டு அவர் மட்டும் விடுவிக்கப்படுறாரு. இவங்க 2 பேரும் ஜெயிலுக்கு போகிறாங்க. இப்போ ஜெயிலுக்கு என்எஸ் கிருஷ்ணன் போனோன்னா அவருடைய நாடக ட்ரூப்பை கேஆர் ராமசாமி தான் மேனேஜர் வந்து பார்த்துட்டு இருந்தார். அவருக்கும் டிஏ மதுரத்துக்கும் கருத்து வேறுபாடு இருந்துச்சு. ஏன்னா அந்த பொறுப்பை வந்து அவங்க சகஸ்ரநாமத்தை கொடுத்துட்றாங்க. கேஆர் ராமசி என்ன பண்ணுறாரு, தனக்கு வேண்டிய நல்ல நடிகர்கள்லாம் எடுத்துக்கிட்டு அங்கேருந்து கிளம்ப பார்க்குறாரு. அப்போ அவங்க இந்த நாடக குழுவில் அவ்வளோ அட்வான்ஸ் வாங்கியிருக்கான், இது வாங்கியிருக்கான், அது வாங்கியிருக்கான் அப்படின்லாம் சொல்லும்போது வைரக்கெடுக்கனை கேஆர் ராமசாமி தன்னுடைய வைரக்கெடுக்கனை விற்று தான் யார் யாரை கூட்டிகிட்டு போகிறாரோ அவங்களுக்கு எதாவது பாக்கி இருக்கோ அதெல்லாம் கட்டிட்டு அதில் சிவாஜி கணேசனை கூட்டிகிட்டு நேராக காஞ்சிபுரத்துக்கு போய் அண்ணாக்கிட்ட லாக்கரில் டெபாசிட் பண்ணுற மாதிரி பண்ணியிருக்காரு. அண்ணா அந்த கணேசன் உங்களோட இருக்கட்டும், நான் சில வேலைகளை பார்த்துட்டு அப்புறம் வந்து கூட்டிகிட்டு போகிறேன்ட்டு.